சினிமா பாடல்களில் வெறும் சிற்றின்பம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. சினிமா பாட்டில் கூட இலக்கிய இன்பம் இருக்குது, ஆன்மீக பேரின்பம் இருக்குது, நிறைய தத்துவ விளக்கங்கள்லாம் சினிமா பாட்டில் கூட இருக்குது. ஒரு பாட்டு, இப்போ உள்ள ஒரு பாட்டு, அதில் ஒருத்தர் பிச்சை எடுக்கிறான். அது எப்படி எடுக்கிறாங்கிறத எவ்வளோ ஆன்மீக சித்தாந்த கருத்தை அந்த பாடலில் வச்சு எடுத்திருக்கா ஒருத்தன். அதாவது ஒருத்தன் பிச்சை பாத்திரம் ஏந்தி வரானா, அந்த உடம்பு யாரா? இறைவன் போட்ட பிச்சை. அதாவது இப்போ என்னுடைய உடம்பு, கை கால் நரம்பு தசை உதிரம் ஐம்புலன் மைவாய் கண் மூக்கு செவி எல்லாமே சேர்ந்த இந்த உடம்பு இறைவன் போட்ட பிச்சை. இப்போ இவன் என்ன பண்ணுறான்? இறைவன் போட்ட இந்த பிச்சையை இந்த உடம்பை பாத்திரமாக்கி இவன் பிச்சை எடுக்கிறான். இறைவன் போட்ட பிச்சை இந்த உடம்பு, அந்த உடம்பை பாத்திரமாக்கி அவன் பிச்சை எடுக்கிறானா. பிச்சை எடுக்கிறது வயிற்று பசிக்காக பிச்சை எடுக்கல, கை செலவுக்கு காசு வேணுமாங்கிறக்கா பிச்சை எடுக்கல. அவன் இறைவனை பார்த்து, ஐயனே, இனி நான் அந்த உலகில் இனி ஒரு பிறவி நான் எடுக்கக்கூடாது, அத்தகைய புண்ணிய பேரின்பத்தை இந்த பிறவியிலே கொடு. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் உடம்போடு சதை நரம் புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. இப்படி இந்த உடம்ப பாத்திரமாக்கி பிச்சை எடுக்கக்கூடிய அந்த பேரின்ப கருத்தை ஒரு சினிமா பாட்டில் ரொம்ப அருமையாக வச்சான், நான் கடவுளுங்கிற படத்தில். இதே கருத்தை, இந்த பிறவி நோய் வேண்டாங்கிற ஒரு கருத்தை பிச்சை எடுக்கிற பாடலே கவியரசு கண்ணதாசன் வச்சிருப்பார். ஒருத்தி பாடுறா, தெருத்துறா பிச்சை எடுக்கிறா, பிச்சை எடுத்து பசி ஆத்துறதுக்காக பிச்சை எடுத்து சாப்பிட்றா. அவள் சொல்கிறா, எங்கள் அம்மா போட்ட பிச்சையில் நான் பிறந்தேன். அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே, எங்கள் அம்மா போட்ட பிச்சையில் நான் பிறந்தேன், இப்போ நீங்கள் போடுற பிச்சையில் தான் நான் வளரணும் அப்படின்னு சொல்லி, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. அதே பாட்டில் கவியரசு ஒரு அருமையான பேரின்ப தத்துவத்தை வைக்கிறாரு. எங்கள் அம்மா என்னை பெற்றெடுக்கும் போது அவள் உடல் வலிச்சு, நான் சாப்பிட்றதுக்காக ஊர் ஊராக பிச்சை எடுத்து அலைஞ்சி அது கால் வலிக்குது. இந்த பாவியை பிறவி செய்த உடனே படைப்பு தொழிலை செய்த இறைவனுக்கு படைக்கிற தொழிலுக்கு மேலே சலிப்பு ஏற்பட்டு போச்சான். பெற்றவள் உடல் சலித்தால் பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தான் அம்மா அம்மா. பெற்றவள் உடல் சலித்தால் பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தான் அம்மா. அவன் எதுக்கு பிச்சை எடுக்கிறான் பாருங்க. இனி பாவி ஒரு மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. இவ்வளவு அருமையான ஆன்மீக சித்தாந்த வேதாந்த கருத்துக்களை அடக்கிய பேரின்பத்தை கூட நம்முடைய சினிமா பாடல்கள் தந்திருக்குங்க. காதல் பாட்டிலையும் சினிமா இந்த மாதிரி தத்துவம் இருக்கு. புரட்சி தலைவர் சொல்றார் ஒரு காதல் பாட்டில், ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன், நீ ஒரு தனி பிறவி, ஒரே மயக்கம் அம்மம்மா, போதும் போதும் ஏன் நீ மறுபிறவி. உன்கிட்ட ஒரு தடவை பேசிட்டாவது எனக்கு அடுத்த பதவியே வேண்டாங்க. ஆக சிற்றின்பமும் சரி பேரின்பமும் சரி இரண்டு பேரும் ஒத்துக்கொண்டது இனி ஒரு பிறவி வேண்டாங்க. இத்தகைய தகுதியோடு சிறப்பு வாய்ந்ததுதான் சினிமா பாடல்கள். நன்றி, வணக்கம்.